விஐபி யூஸ் பண்ண வண்டியில் சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணால் வண்டி எல்லாமே வேறு லெவல் நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு லெதர் சீட் கவர் புதுசு, ஃப்ளோர் மேட் புதுசு, கட்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பேக் சீட்டில் இருக்கும். உங்களுக்கு முட்டி எதுவும் இடிக்காது. 8 சீட்டு வண்டி 8 ஒன்று போலே இருக்கும். அப்படி கம்பெனியோட ஃபினிஷிங் அப்படியே இருக்குது. எந்த ஒரு தட்டு மூட்டும் படலை. பட்டு உங்களுக்கு வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஃபினிஷிங் வராது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எந்த ஒரு ஃபேடு எதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லாமே பக்காவாக இருக்கும்னு சொல்லி நம்ம நேமுக்கு இந்த வண்டியை சேஞ்ச் பண்ணி தான் தந்திருக்காங்க. நீ ஓனர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் தெரியும். வண்டி நேம் சேஞ்ச் ஆகி 2 நாள் தான் ஆகிருக்கும். இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் என்ஜாய் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானோ அப்படி சென்னை 2 இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் என்ஜாய். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டியில் சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணால் வண்டி கோல்டு கலரில் வண்டி மாசாகவே நம்ம ஃப்ரெண்டில் நிற்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் வண்டி. ஒரே வீட்டில் ஓடின வண்டி 1,25,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சிஎல்லாம் உங்களுக்கு 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து 4 பவர்னா வந்துடும். ஃப்ரண்ட் ஏசி வந்துடும், ரூஃப் ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது, கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, டச் ஸ்க்ரீன் இருக்குது, ரிவேஸ் கேமரா இருக்குது, ரிவேஸ் சென்சார் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு சின்ன தட்டு முட்டு கூட படாமல் வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல் வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அதுவும் வண்டி TN75 வண்டி 75-74 தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் மார்க்கெட் ரேட் இருக்கிற வண்டி. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்டிகாவில் கிடைக்க சேம் இன்ஜின் தான் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு டீசலில் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு தாராளமாக இந்த வண்டியில் கிடைக்கும். உங்களுக்கு எர்டிகாவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவரும் இதில் பேக் வீல் டிரைவருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்டீரியரில் எல்லாமே வேறு லெவல் நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு லெதர் சீட் கவர் புதுசு, ஃப்ளோர் மேட் புதுசு, கட் மேட்டு கிடக்கு, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு உங்கள் மேலே ரூஃப் ஏசி வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்போல்சர் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஃபார்வர்ட் சீட்டு வந்துடும். உங்களுக்கு 8 சீட் வண்டி. இந்த மொத்தத்தில் இந்த வண்டி ஒரு 8 சீட் வண்டி. உங்களுக்கு பேக் சீட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்கள். ஒரு டேஷ்போர்ட்டில் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்சிடி டிவி, ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லாம் வெரி நீட்னஸாக இருக்குது. வாங்க அப்படி ஃப்ரண்ட் வியூ எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லாம் என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு இன்டீரியர் டேஷ்போர்டு எல்லாமே உங்களுக்கு வெரி நீட்னஸாக இருக்கும். டேஷ்போர்டில் எல்லாம் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை. A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பேக் சீட்டை பாருங்கள். பேக்கில் உங்களுக்கு மிடில் சீட் என்ன கம்ஃபர்டபுள் இருக்கோ அதே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பேக் சீட்டில் இருக்கும். உங்களுக்கு முட்டி எதுவும் இடிக்காது. 8 சீட்டு வண்டி, 8 பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. எல்லா டயரும் உங்களுக்கு 60-65% கண்டிஷனில் இருக்குது. 4 டயரும் ஈவனாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டியோட பாடி லைன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சா கூட அப்படி ஒன்றும் போலே இருக்கும். அப்படி கம்பெனியோட ஃபினிஷிங் அப்படியே இருக்குது. எந்த ஒரு தட்டு மூட்டும் படலை. பட்டு உங்களுக்கு வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஃபினிஷிங் வராது. அவ்வளோ எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எந்த ஒரு ஃபேடு எதுவும் இல்லாமல் எல்லாம் பக்கா ஷெட்டில் விட்ட வண்டினால பக்காவாக ஒரிஜினலாக இருக்குது. எந்த ஒரு தட்டு முட்டு எதுவும் இல்லை. ஒரு சிலர் உங்களுக்கு மேலே செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறுவாங்க. அதெல்லாம் சொட்டை விழுந்துருக்கும். இந்த வண்டி எதுவும் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி ஃபினிஷிங் எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரே லைன் அப்படியே இருக்கும் பாருங்கள். 2 சைடும் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. எந்த ஒரு தட்டு முட்டுப்பட்டு வேலை பார்த்த வண்டி கிடையாது. அப்படி உங்களுக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தான் கிடக்கு. ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் கிடக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் உங்களுக்கு அந்த பானட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் அப்படி ஒரிஜினல் தான் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் வண்டி அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு என்ஜாய் தான். வாங்க அப்படி இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நான் இதில் ஆட் பண்ணி வரேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம களியக்காவில் வரைக்கும் போயிட்டு நம்ம இப்போ மார்த்தானத்துக்கு ரிட்டன் ஆகிட்டோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம போயிட்டோம். களியக்காவில்னு சொல்லிட்டு நாகர்கோயில்னு சொல்லிட்டு நான் லோக்கல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு இந்த வண்டியில் போயிட்டு. ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசிலாம் பக்கா கூலிங்கில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பைசா செலவு இல்லாமல் சூப்பராக எடுத்து அப்படி ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு 8 சீட் வண்டி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வண்டியை விட்டால் வேறு வண்டியே கிடையாது. ஏன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். இனோவாவில் போனீங்கன்னா இது 2015 இனோவாவில் இன்றைக்கி 13 லட்சம் 12 லட்சம்னு வித்துட்டு இருக்கு.
மழை பார்த்தீங்கன்னா அடித்து தாக்கிட்டு இருக்குது. இந்த வண்டியோட கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பக்காவான ஜென்யூனான கஸ்டமர். ஏன்னா அவங்க வீட்டு காம்பவுண்டை தாண்டினாலே இந்த வண்டியை நேம் சேஞ்ச் பண்ணி தான் தருவேன்னு ஒத்த காலில் நின்று நம்ம நேமுக்கு வண்டியை சேஞ்ச் பண்ணி தான் தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஓனர் ஆகி இருக்குது. ஏன்னா அவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லாமே பக்காவாக இருக்கும்னு சொல்லி நம்ம நேமுக்கு இந்த வண்டியை சேஞ்ச் பண்ணி தான் தந்திருக்காங்க. நீ ஓனர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் தெரியும், வண்டி நேம் சேஞ்ச் ஆகி 2 நாள் தான் ஆகிருக்கும். எப்போவுமே இது மாதிரி நீட்டான குவாலிட்டியான வண்டி நமக்கு கிடைக்காது. அதனால் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நம்பர் வண்டியோட கண்டிஷன் உங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சுக்கும் நம்புறேன். இந்த 2015 செவலட் என்ஜாய் 2030 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டோட ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரைசி ரூஃப் ஃபேஸிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனோட எடுத்து நீங்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2015 இனோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் 13 லட்சம் விற்கிது. அதுக்கு பாதி ரேட்டாவது நம்ம கோட் பண்ணோம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 இல்லை, 6 இல்லை, 550 இல்லை, 5 லட்சம் இல்லை, 450 இல்லை, 4 லட்சம் இல்லை, ஃபைனலாக இந்த வண்டியை 3,90,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 5-10 25,000 அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் இந்த வண்டியை 3,65,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,65,000 மட்டும். அது வெரி வெரி ஃபைனல் ப்ரைஸ். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி க்ளீன் பீஸ் வண்டி எங்கேயுமே கிடைக்காது. மறுபடியும் எங்களாலேயே கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளோ ஏன்னா எங்களுக்கு கிடைச்சாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வண்டி க்ளீன் பீஸ் வண்டி எப்போ வச்சு தான் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தானம் ரேஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆகிங்க ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும். இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இது மாதிரி டீலர் ப்ரைஸ் லோ பட்ஜெட்டு ரீஸ்டோர் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இதே மாதிரி நீட் அண்ட் குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.